வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னாக்கா நம்ம ஏரியோட முகனையில் தான் இருக்கோம். இப்போ போயிட்டு ஏரிக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு நான் ஏரியெலாம் காமிக்கிறேன். நாங்கள் வந்து சின்ன வயசில் இங்கெல்லாம் வந்துட்டு ஓடி வந்து விளாடினது, கிரிக்கெட்லாம் நாங்கள் இங்கே தான் விளாடுவோம். பாருங்கள், அன்றைய காலகட்டத்தில் இதெல்லாம் வந்துட்டு ப்ளைனாக இருந்துச்சு. இன்றைக்கி பாருங்கள், கிரிக்கெட் விளாட்ன இடம் மாதிரியே தெரியல. எல்லாம் முள் மரங்கள்லாம் முளைச்சிட்ருக்குது. பிரிட்டிஷ் காலத்தில் ஆமாண்ணா, சத்தியமாக இது உண்மைண்ணா. பிரிட்டிஷ் காலத்தில் வந்துட்டு ஓகே முத்து சொல்கிறாரு, இது வந்து பிரிட்டிஷ் காலத்தில் வந்துட்டு முள் விதைகளை வந்துட்டு விதைச்சிட்டு போயிட்டாங்களாம் இந்த ஊரில் வந்துட்டு. ஓகே பாருங்கள், இது வந்துட்டு நாங்கள் வந்துட்டு முள் மரம் தான். இது வந்துட்டு நாங்கள் என்ன சொல்கிறோம்னா வேலி காத்தா மரம் அப்படின்னு சொல்லுவோம். முள் மரத்தை தான் வேலி காத்தா மரம்னு சொல்லுவோம். ஆனால் உங்கள் லாங்குவேஜில் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில ஊரில் இது வேறு நேம் சொல்லுவாங்கண்ணா. வேறு நேம் சொல்லுவாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு இந்த கமெண்ட்டில் போடுங்க. இதை க்ளோஸில் காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் அந்த முள் மரம். பார்த்துட்டு கமெண்ட்டில் எழுதுங்க. இதை வந்துட்டு ஓனாங்குச்சின்னு சொல்லுவோம். ஆமாம், ஓனாங்குச்சி. இது வந்துட்டு எப்படின்னாக்கா, ஒரு குச்சி நீங்கள் நட்டிங்கனாக்கா ஒரு 2-3 வருஷத்துக்குள்ளே குட்டி போட்டுரும் போல். இந்த மாதிரி மிகப்பெரிய நான் பார்த்த வரைக்கும் இது ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது வந்துட்டு இதோட வளர்ச்சி பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். மாட்டுக்காரன் தான் இப்போ தான் வந்து தண்ணி காட்டிட்டு போகிறாங்க. மாடு எல்லாம் வெயிலில் ரொம்ப அருமையாக வந்துட்டு மாடு வந்துட்டு என்ன பண்ணுறது பாருங்கள். வெயில் தாங்க முடியாமல் மரத்துக்கு அடி நிகழ்ல நின்று இருக்குங்க. அதில் பாருங்கள், தீவனம் இல்லை, அதுக்கு பத்தலை சாப்பாடு. பாருங்கள், மாடு வந்துட்டு அங்கேயே கட்டிக்கிறாங்க தண்ணி பக்கத்தில். அங்கேயே மேய்ஞ்சிட்டு அங்கேயே தண்ணி குடிச்சிடும். இதெல்லாம் சின்ன சின்ன தாக்கு பள்ளம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஏரி வேலை செய்கிறவங்க வந்துட்டு இதை வந்துட்டு செஞ்சுருப்பாங்க. இதை விட்டால் உங்களுக்கு வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் இன்ட்ரெஸ்டான ஒரு கண்டென்ட்டு காமிக்க போகிறோம். அது வந்துட்டு சஸ்பென்ஸ். அது வந்துட்டு வெயிட் பண்ணுங்கள், அடுத்த வீடியோவில் வரும். இது வந்து ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் வீடியோ தான் உங்களுக்கு காமிக்கிறோம். அதுக்கப்புறமா இன்னொரு வீடியோ இருக்குது, அது நல்லாயிருக்கும். கட் பண்ண நம்ம அங்கேருந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.